என்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த நாளிலேயும் இந்த நேரத்திலேயும் உம்முடைய தூய சமூகத்திலே மீண்டுமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. அடியனை மறைத்து தேவனீர் வெளிப்படும். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் அதன்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையார் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே, தூய ஆவியானவரின் நாமத்தினாலே நான் உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் அபரீதமாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, மழை ஒரு பகுதியிலே பொழியும் போது அந்த பகுதியிலே இருக்கிற குடிசைகளுக்கு மட்டும் பொழிவதில்லை, அங்கே இருக்கிற மாடி வீடுகளுக்கு மட்டும் மழை பொழிவதில்லை, இல்லை என்றால் அங்கே இருக்கிற கடைகளுக்கு மட்டும், கடை தெருவுகளுக்கு மட்டும் மழை பொழிவதில்லை. மாறாக மழை விண்ணகத்திலிருந்து பொழியும் போது அந்த பகுதியில் இருக்கிற எல்லா தரப்பினர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக பொழிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் தூய ஆவியானவரும் திருச்சபையிலே பொழியும் போது, நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சமுதாயத்திலே பொழியும் போது அது நிகரில்லாத ஒரு மழையாக, ஆசீர்வாதமாக, எல்லையில்லாத ஒரு மழையாக பொழிகிறது என்பதை நாம் அறிகிறோம். இந்த நாளின் ஆராதனை நமக்கு எல்லாருக்கும் சிறப்பான ஒரு ஆராதனை என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள். ஒருவேளை திருச்சபையிலே இந்த நாளை பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லி திருச்சபையானது அனுசரிக்கிறது. த டே ஆஃப் பெண்டகோஸ்ட். எனக்கு அருமையானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே என்னும் இந்த பண்டிகை நாளிலே, இந்த நன்னாளிலே தூய ஆவியானவர் நிகரில்லாத தூய ஆவியானவராக இருக்கிறார். எல்லை இல்லாத தூய ஆவியானவராக இருக்கிறார். இந்த காலையிலையும் நிகரில்லாத தூய ஆவியானவர் என்கிற தலைப்பிலே உங்களோடு வேகமாக 3 காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். த இன்கம்பேரபிள் ஹோலி ஸ்பிரிட், த பார்டர்லெஸ் ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியானவர் எல்லாருக்கும் எல்லா இடத்திலையும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தையானது கிரேக்க வார்த்தையிலிருந்து, கிரேக்க மூல பாஷையிலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் அறிகிறோம். பென்டா என்றால் 5 என்று சொல்லி அர்த்தம். பெண்டேகோஸ்டே என்று சொல்லும்போது, பென்டாகோஸ்டே என்று சொல்லும்போது 50 என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமேயானால், நாம் வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டின் பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக துவங்குகிறது. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. எனக்கு அருமையானவர்களே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, when the day of Pentecost came என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பெந்தேகோஸ்தே என்கிற இந்த பண்டிகை, இல்லை என்றால் இந்த நாள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே மட்டும் துவங்கவில்லை, ஏற்கனவே வழக்கத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. அப்படியானால் வழக்கத்திலே பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு சம்பவம், ஒரு நன்னாள், ஒரு பிராக்டிஸாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், ஒருவேளை யாத்ராகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே அங்கே நமக்கு தெரிந்த ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஆண்டவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே ஒருவேளை 470 வருடங்கள், 430 + 40 வருடங்கள் அடிமைத்தனத்திலே அவர்கள் இருக்கிறார்கள்.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்போது ஆண்டவர் மோசேயை கொண்டு எகிப்திலே 10 வாதைகளை அனுப்புகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். அந்த கடைசி வாதை, த லாஸ்ட் பிளாக், அந்த கடைசி வாதை எகிப்திலே இருக்கிற எல்லா தலைச்சன்களையும் சங்கரிக்கிற ஒரு வாதை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த நாளிலே இஸ்ரவேல் மக்களை மோசேயின் மூலமாய் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் துரிதமாக இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றாற் போல ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து புளிப்பில்லாத அப்பம் சுட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும் இந்த இரவிலே. அது மட்டுமல்ல, நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை உங்களுடைய வாசலிலே, உங்களுடைய கதவிலே நீங்கள் தெளிப்பீர்களானால் சங்காரக்காரன் இரவிலே கடந்து எங்கெல்லாம் வாசல்களிலே இரத்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடந்து சொல்லுவான், கடந்து சென்று எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சன்களையும் சங்கரிப்பான். ஆகவே அது ஒரு பாஸ்ஓவர் என்று சொல்லி அழைக்கப்பட்டது, பஸ்கா என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஆகவே இந்த பஸ்காவை அனுசரித்த பிறகு 50வது நாள் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லி திருச்சபையிலே ஒருவேளை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே அறியப்படுகிறது. அப்படியானால் the day after the Passover, the 50th day is called the Pentecost. அப்படியானால் இந்த 50வது நாள், ஒருவேளை நாம் லேவியராகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலே, லேவியராகமம் 23வது அதிகாரம் 16வது வசனத்தில், லெவிட்டிகஸ் சாப்டர் 23:5, லெவிட்டிகஸ் சாப்டர் 23:16 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாளும் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு போஜன பலிகளை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டு. அப்படியானால் 7 7 49 ப்ளஸ் அந்த கடைசி நாள் 50வது நாள், அது பெந்தேகோஸ்தே நாள். வேதம் சொல்லுகிறது இந்த நாள் பண்டிகை நாள் மட்டுமல்ல, இது பரிசுத்த நாள், உங்களுக்கு பரிசுத்த நாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே என்னும் திருநாள், இந்த பண்டிகை நாள், இந்த பரிசுத்த நாள் எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய திருச்சபைக்கு அது பரிசுத்த நாளாகவும் இருக்கிறது, அது பண்டிகை நாளாகவும் இருக்கிறது. ஆகவே தான் இந்த டே ஆஃப் பெண்டகாஸ்ட்டை இல்லையா, வெறும் த பெண்டகாஸ்ட் டே என்று சொல்ல மாட்டார்கள், த பெண்டகாஸ்ட் செலிப்ரேஷன், த பெண்டகாஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை ஆண்டவர் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுத்தார். அந்த 7 பண்டிகைகளையும் ஒருவேளை இந்த 50வது நாள் கமமரேட் பண்ணப்படுகிற, அனுசரிக்கப்படுகிற இந்த பண்டிகை நாளும் பரிசுத்தமான நாள், அதே போல் இது பெரிய ஒரு பண்டிகை நாளாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இது நிகரில்லாத தூய் ஆவியானவருடைய நாள், த பார்டர்லெஸ் டே ஆஃப் த பெண்டகாஸ்ட் டே. இந்த நாளிலையும் இந்த நிகரில்லாத தூய் ஆவியானவருடைய தலைப்பில் 3 காரியங்களை வேகமாக நாம் தியானிப்போம். நாம் வாசிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம், ஜான் சாப்டர் 20 verse 22 வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்கள் மேல் ஊதி? அங்கே ஒரு கேள்வி வருகிறது. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹூ ஆர் தே? எவர்கள் என்றால் நமக்கு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 19வது வசனத்தில், வாரத்தின் முதலாம் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள், எவர்கள்? சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நிகரில்லாத தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், நமக்கு வாழ்வு தரும் தூய ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். இந்த பார்டர்லெஸ் ஸ்பிரிட்,
இந்த இன்கம்பேரபிள் ஹோலி ஸ்பிரிட் எப்படிப்பட்டவர் என்றால் நமக்கு வாழ்வு தருகிற தூய ஆவியானவராக இருக்கிறது. த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது. And with that he breathed on them and said, receive the Holy Spirit. அப்படியானால் இந்த தூய ஆவியானவர் அங்கே வாழ்க்கை தொலைத்தவர்களாக காணப்பட்ட சீஷர்களுக்கு, வாழ்வை இழந்து தவிக்கிறவர்களாக காணப்பட்ட சீஷர்களுக்கு, எதிர்காலம் இல்லாத காணப்பட்ட ஒரு சீஷர்களுக்கு, வாழ்விலே அர்த்தம் தெரியாதபடி நின்று கொண்டிருந்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடுவே சென்று, உங்களுக்கு சமாதானம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உயிரற்றவர்களாக காணப்படுகிறார்கள். வாழ்க்கையிலே அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாதபடி நின்றவர்களுக்கு தூய ஆவியானவர் அங்கே வாழ்வு தந்தவராக, அவர்களுக்கு ஜீவனை தந்தவராக, சுவாசமாக அங்கே வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சுவாசம், பிரெத் என்று சொல்லும்போது நமக்கு ஒன்று ஞாபகம் வரும். முதல் புத்தகம் ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 7. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. and breath into his nostrils the breath of life என்று அங்கே சொல்லப்படும். அப்படியானால் ஆதியிலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே முதல் மனிதனை உருவாக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு சுவாசத்தை கொடுத்து அவர்களை பிழைக்க செய்தார், ஜீவனை கொடுத்தார், ஜீவ ஆத்துமானார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த படைப்பின் ஆண்டவர், சிருஷ்டிகரின் ஆண்டவர், த கிரியேட்டர் காட், த ஆல்மைட்டி காட், எல்லா அகில அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் தூய ஆவியானவராக, அவர் ஜீவனை கொடுக்கிறவராக, சுவாசத்தை கொடுக்கிறவராக, வாழ்வு கொடுக்கிறவராக முதல் குடும்பத்திலேயே சரித்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த கர்மியானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே, இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவர் ஒருவேளை நம்பிக்கையற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு, அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு, வாழ்வின் ஆதாரங்களை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த தூய ஆவியானவர் இந்த பண்டிகையிலே அவர் நமக்கு ஜீவனை தருகிறவராக, நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை தருகிறவராக இந்த தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்திலே நமக்கு தெரிந்த ஒரு தீர்க்க தரிசன சம்பவம் உண்டு. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 5வது வசனம், எசேக்கியேல் சாப்டர் 37:5 பார்க்குறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அந்த அதிகாரத்தை நான் படித்து பார்ப்போமே. ஆனால் எசேக்கியாவை கூப்பிட்டு அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுறாரு. எசேக்கியலை பார்த்து சொல்கிறாரு, இந்த எலும்புகளெல்லாம் உயிரடைய முடியுமா ஆண்டவரே? அது உமக்கு தான் தெரியும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கண்டிப்பாக உலர்ந்து போன எலும்புகள், சதையற்ற எலும்புகள், நாசியில் சுவாசம் இல்லைன்னா அந்த எலும்பு உயிரடையாது என்று சொல்லி எசேக்கியலுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும். ஆண்டவர் அந்த தான் 5வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் இந்த காலையிலே ஆண்டவர் நம்மை தூய ஆவியானவர் மூலமாய் உற்சாகப்படுத்துகிறார், அவர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே சரீரம் மட்டும்தான் இருக்கும், சரீரம் நடைபெணமாக நடந்து போகிறது போல இருக்கும், சிந்தனைகள் எல்லாம் எங்கே இருக்கும்? ஒரு கட்டத்தில் உயிரற்று போனவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே தூய ஆவியானவர் அவருடைய ஆவியின் ஆற்றலினாலே நமக்கு ஜீவனை தருகிறவராக, நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை தருகிறவராக, நம்முடைய வாழ்விலே நமக்கு அவர் பலன் தருகிறவராக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இரண்டாவது, இந்த நிகரில்லாத தூய ஆவியானவர், த பார்டர்லெஸ் தி ஹோலி ஸ்பிரிட், இரண்டாவது செய்கிற ஒரு காரியம் எல்லோருக்குமான தூய ஆவியானவர்.
எல்லோருக்குமான தூய ஆவியானவர். The Spirit of all. The Spirit of all. The Spirit for everyone. எல்லோருக்குமான தூய ஆவியானவர். நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம், Acts chapter 2 verse 5 வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த ஜனங்கள் அங்கே காணப்படுகிறார்கள். அப்படியானால் யூதர்கள் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது வெறும் யூதர்கள் மட்டுமல்ல, அங்கே ரோமர்களும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள், யூதர் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள், கிரேக்கர்களும் இருக்கிறார்கள், கலிலேயர்களும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு பட்டியல், அங்கே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் எல்லார் மேலும் தூய ஆவியானவர் பெந்தேகோஸ்தே திருநாளில் இறங்கும் போது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே, ஒருவேளை அந்நிய பாஷை என்று சொல்வதை விட அங்கே இருந்த மக்கள் வியாக்கியானம் செய்தார்கள். They interpreted the tongues they have talked. அங்கே கூடியிருந்த எல்லா மக்களும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால், இவர்கள் நம்முடைய பாஷைகள் அல்லவா பேசுகிறார்கள். தூய ஆவியானவர் வந்த உடனே, தூய ஆவியானவர் அங்கே இறங்கின உடனே அங்கே இருந்த எல்லாருடைய பாஷைகளிலேயும் மொழிகளிலேயும் அங்கே சம்பாஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இட் மீன்ஸ் the Holy Spirit is for all. தூய ஆவியானவர் ஒரு தரப்பினருக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, தூய ஆவியானவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார், எல்லாரையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், எல்லாருக்கும் துணையாக இருக்கிறார், எல்லாருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் எல்லோருக்குமான தூய ஆவியானவர். நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வேகமாக நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். என்னாகமம் 11வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 24, 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது. நீங்கள் வீடுகளிலே சென்று இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அங்கே இருக்கிற நமக்கு அந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். இஸ்ரவேல் மக்கள் மோசேயினிடத்திலே வந்து, வழிநடத்துகிற தலைவனிடத்திலே வந்து முறுமுறுக்கிறார்கள். எகிப்திலே எங்களுக்கு வெங்காயங்கள் இருந்தது, எகிப்திலே எங்களுக்கு தேவையான எல்லா விதமான தானியங்கள் இருந்தது, போஜனங்கள் இருந்தது, ஆனால் இப்படி எங்களை வனாந்திரத்தில் சாகடிப்பதற்கு ஏன் கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேயை பார்த்து முறுமுறுத்த போது, அந்த முறுமுறுப்பு மோசேயோடு மட்டுமல்ல, அது தேவனோடு முறுமுறுத்ததாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே, ஆண்டவரே என்னுடைய ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளும், இந்த மனிதர்களை என்னால், இந்த ஜனங்களை என்னால் வழி நடத்த முடியாது என்று சொல்லி ஒரு குறுகிய ஒரு இடத்திற்கு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனத்தில் 70 மூப்பர்களை நீ என்ன செய், தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே 70 மூப்பர்கள் பாளையத்திற்கு வருகிறார்கள். அங்கே பாளையத்தில் இருக்கிற எல்லா மூப்பர்கள் மேலேயும் மோசேயிடத்திலே காணப்பட்ட ஆவி அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். வசனத்தை நாம் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட ஆவியானவர் எல்லாருக்குமாக அங்கே வெளிப்படையாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் என்னாகமத்திலே நாம் பார்க்கிற ஆவியானவர் மோசேயினிடத்திலே இருந்த ஆவியாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நமக்கு ஒருவேளை சப்ஜெக்ட் அல்ல. ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அங்கே 70 பேர் மூப்பர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் 68 பேர் தான் பாளையத்தில் இருந்தார்கள். 2 பேர் எங்கே இருந்தாங்க? அவர்களுடைய வீடுகளிலே இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 11:26, 2 பேர் பாளையத்திலே இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், இன்னொருவன் மேதாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யோசுவா அங்கிருந்து ஓடி வருகிறார். மோசே, இங்கே இருக்கிற மூப்பர்கள் 68 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், தூய ஆவியானவராலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வராதவர்கள், இந்த எல்லைக்கு வராதவர்கள் பாளையத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்கிறார்கள்? தூய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள தடுத்து நிறுத்தும், பேச வேண்டாம். அப்படியானால் அவர்கள் தூய ஆவியானவராலே நிரப்பப்படுவதற்கு பாக்கியவான்கள் அல்ல
இங்கே பாளையத்துக்கு வந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் வரவில்லை. ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்தும் என்று சொல்லி அங்கே யோசுவா ஒரு மனிதன் மோசேயினிடத்திலே சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மோசே சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருடைய கரம் குறுகியதோ, அவர் இந்த 68 பேருக்கு மட்டும் தூய ஆவியானவரை கொடுப்பதற்கு அவர் குறுகியவரோ, இந்த எல்லையிலே வராத 2 பேருக்கும் எல்லா மாம்சமான யாவர்களுக்கும் தூய ஆவியானவரை கொடுப்பதற்கு அவர் எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 2 பேரும் ஏன் வரலன்னு சொல்லி நமக்கு தெரில. ஒருவேளை கூப்பிட்ட நேரத்தில் வாஷ்ரூம் எதுவும் போயிட்டாங்களான்னு தெரில. கூப்பிட்ட நேரத்தில் ஒருவேளை வயிறு வலி பலவீனமாக இருந்ததுனால, ஒருவேளை ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிடும்போது அவர் நிகரில்லாமல் ஊற்றுகிற ஆண்டவர், அவர் எப்படி நடத்துவார்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் திடீரென்று எக்காலம் ஊதுன்னு சொல்லுவார், திடீரென்று கைகளை தட்டுங்கன்னு சொல்லுவார், திடீர்னு பெரிய சத்தங்களை போடுங்கம்பார். இந்த 2 பேரும் கூனி குறுகி பாளையத்தில் ஏன் இருந்தாங்க என்று சொல்லி நமக்கு தெரியாது. In a way we can say that they were not worthy to receive. ஏதோ ஒரு காரணத்தினால, என்ன காரணம் என்று தெரியவில்லை, ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே காரணம் சொல்லப்படவில்லை. அப்படியானால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தவிர்க்க முடியாத காரணத்தினால 2 பேர் வரல. ஆனால் அந்த வர முடியாத அந்த 2 பேருக்கும் ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியினாலே நிரப்பினார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த தூய ஆவியானவர் எல்லோருக்குமானவர். irrespective of language, irrespective of our background, irrespective of our studies, irrespective of our status, இது எல்லாவற்றையும் தாண்டி தூய ஆவியானவர் எல்லோருக்குமான ஒரு ஆவியானவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலையிலே ஒருவேளை இந்த சமுதாயத்தினாலே நாம் ஒருவேளை புறம் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய சொந்த உறவுகளினாலே நாம் ஒருவேளை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த தூய ஆவியானவர் நம்மை விட்டு விடுவதில்லை. இந்த தூய ஆவியானவர் நம்மை உதறி தள்ளுவதில்லை. அவரிடத்தில் வருகிறவர்கள் எல்லாரையும் அவர் நிரப்புகிறவராக, எல்லாரையும் அணைத்துக் கொள்கிறவராக, எல்லோருக்கும் இந்த தூய ஆவியானவர் பலனளிக்கிறவராக காணப்படுகிறார். வாட் a wonderful Holy Spirit that we have. எல்லோரையும் நிறைக்கிற ஒரு ஆண்டவர். இந்த காலையிலையும் நிறைவான தூய ஆவியானவர், ஒருவேளை எல்லோருக்குமான தூய ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட சுட்டி காட்டிவிட்டு அடுத்த காரியத்துக்கு நாம் சொல்லுவோம். ஒருவேளை மோசே சொன்னதை ஆண்டவருடைய கை குறுகி இருக்கிறதோ, எல்லா ஜனத்துக்கும் தூய ஆவியானவரை கொடுக்க மாட்டாரோ என்று சொன்னதை இன்னொரு ஆள் வழிமொழிந்தார். யார் வழிமொழிந்தார்? யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். நீங்கள் அப்படின்னா தூங்காமல் இருக்கிறீங்களான்னு சொல்லி பார்க்கலாம். மோசே சொன்னதை இன்னொரு மனிதன் வழிமொழிந்தான். Another person seconded. Who is that? யோவேல் தீர்க்கதரிசி இல்லையா? ஜோயல் இல்லையா? ஒருவேளை நீ யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோயல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது எங்கே உறுதியாகிறது? நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டு பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுருவும் அந்த வசனத்தை சொல்லுவார் இல்லையா? எங்கே சொல்கிறாரு? 17வது வசனம் பாருங்கள், 18வது வசனம் பாருங்கள். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, தூய ஆவியானவர் அவர் நிகரில்லாதவர். நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாவதற்கு முன்பே இந்த தூய ஆவியானவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நிறைத்திருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்விலே மாற்றங்கள் ஏற்படும், வாழ்விலே சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், உபத்திரவங்கள் வரும், இழப்புகள் வரும், பாடுகள் வரும். ஆனால் இந்த தூய ஆவியானவர் எல்லோருக்கும் எல்லா இடத்திலையும் அவர் பலப்படுத்துகிறவராக, நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார். 3வதாக இந்த நிகரில்லாத தூய ஆவியானவர் நிறைவான தூய ஆவியானவராக இருக்கிறார். தி ஸ்பிரிட் ஆஃப் அபண்டன்ஸ், நிறைவான தூய ஆவியானவர். நீங்கள் ஒருவேளை லேவியராகமம் 23வது அதிகாரம் 21வது வசனம், 23வது அதிகாரம் 2வது வசனம், இவைகளை நம்ம பார்க்கும்போது ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே, இந்த 50வது நாள் பண்டிகையானது அது ஒரு அறுவடையின் பண்டிகையாக இருக்கிறது. நீங்கள் அந்த லேவியராகமம் 23வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த 50வது நாளில் அந்த 7 நாட்களும் முதன்மையான பயிர்கள், முதன்மையான ஆசீர்வாதங்கள், the first fruits,
த ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ், த ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட், அதெல்லாம் என்ன செய்தார்கள்? அங்கே கொண்டாடி ஒருவேளை போஜனமாக அங்கே ஏறெடுத்தார்கள், பலியாக செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது என்றால், ஒருவேளை இந்த 50வது நாள் அந்த பண்டிகை எதை குறிக்கிறது என்றால் அபண்டன்ஸை குறிக்கிறது. ஆண்டவருடைய மிகுதியான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஒருவேளை பஸ்கா ஆண்டவருடைய விடுதலையின் நாளை நினைவு கூறும்படியாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் 50வது நாள் கொண்டாடப்படுகிற இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் பண்டிகையானது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங். 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை முடித்துவிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், ஆண்டவர் வாக்கு கொடுத்த ப்ராமிஸ்டு லேண்ட், அந்த ப்ராமிஸ்டு லேண்டில் விதைக்கப்படுகிற விதைகள் கனி கொடுத்து ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அதன் பலனை 50வது நாளிலே கொண்டு வந்து படைப்பது எதை குறிக்கிறது என்றால் த காட் ஆஃப் அபண்டன்ஸ். என்னுடைய ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். வனாந்திரத்திலே 40 வருடம் வழி நடத்தினார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு வந்து தானியங்களை விளைய செய்து எங்கள் கைகளை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இது நிறைவான ஒரு பண்டிகை நாள். ஆனால் இப்பொழுது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த நிகரில்லாத தூய் ஆவியானவர் எப்படி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தருகிறார். இரண்டாவதாக இந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய அனுதின வாழ்விலே அவர் நமக்கு இரட்சகராக, அறுவடையின் நாயகராக காணப்படுகிறார். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஆண்டவருடைய வல்லமை அங்கே இறக்கப்படுகிறது. எல்லாரும் உணர்கிறார்கள். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் செய்கிறான். அந்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படியானால் பழைய அறுவடையின் பண்டிகை ஒருவேளை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான அபண்டன்ஸ் நிறைவையும் தருகிறது. இந்த புதிய பெந்தேகோஸ்தே திருநாள் பண்டிகை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் அவருடைய ஆத்துமாக்களின் அறுவடைகளை பெருக்கி இருக்கிறார். இந்த வல்லமை இறங்கின பிறகு, இந்த ஆண்டவருடைய தூய் ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்ட பிறகு த அபண்டன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்கிறது என்றால் எல்லா மக்களையும், எல்லா ஜாதி ஜனங்களையும் அங்கே அறுவடை செய்கிறதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது அங்கே ஆண்டவர் ஒரு ஆவியை இறக்குகிறார். அவர்களுடைய பாசைகளெல்லாம் தாறுமாறாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே தூய ஆவியானவர் இறங்குகிறார். எல்லா பாசைகளும் ஒன்றாக பேசுகிறார்கள். எல்லாரும் அவரவர்களுடைய பாசைகளை வியாக்கியானம் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நிறைவான தூய ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் அபண்டன்ஸ், நம்முடைய ஆத்துமாக்களை, நம்முடைய மனித வாழ்வை அவர் நிறைவாக்குகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதம், இந்த நிகரில்லாத தூய ஆவியானவர் அணைந்து போகாதவர், எல்லை இல்லாதவர். நீங்கள் ஒரு கேண்டில், ஒரு மெழுகுவர்த்தி, அதில் இருக்கிற அந்த லைட்டை எடுத்து அங்கே இருக்கிற எத்தனை ஆயிரங்கள் மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் அந்த ஒரு மெழுகுவர்த்தி, அந்த ஒரு லைட்டை கொண்டு என்ன செய்யலாம்? அங்கே இருக்கிற எல்லா மெழுகுவர்த்திகளுக்கும் அங்கே எரிய செய்யலாம். அதே போல தான் தூய ஆவியானவரும் ஒரே தூய ஆவியானவர். இந்த ஒரே தூய ஆவியானவர் நேற்றைக்கும் அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார், இன்றைக்கும் நிறைவுள்ளவராக இருக்கிறார், வருகிற சந்ததிக்கும் நிறைவுள்ளவராக ஆகவே இவர் நிகரில்லாதவர். அதனால தான் இந்த தூய ஆவியானவர் நிகரில்லாதவர். அவர் ஆசீர்வாதங்களை நிறைவோடு தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய மெத்தடிஸ்ட் லோகோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லோகோவில் அந்த சிலுவையை ஒட்டி 2 இல்லையா ஒரு அக்கினி அங்கே வரையப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 2 அக்கினியும், அந்த 2 வேவ் எதை குறிக்கிறது என்றால், சபை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் நிரப்புகிறார். சபையை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புகிறார். விசுவாசிகள் தூய ஆவியினால் இணைக்கப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களை, இதை விட வேற ஒரு ஆசீர்வாதம் தூய ஆவியானவரிடத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. பாபேலிலே ஒருவேளை பாசைகள் தாறுமாறாக்கப்பட்டது.
ஆனால் இந்த தூய ஆவியானவர் இறங்கி வரும்போது சபை அவருடைய வல்லமையினாலே கட்டப்படுகிறது. இந்த தூய ஆவியானவர் இறங்கி வரும்போது விசுவாசிகள் எல்லாம் தூய ஆவியினாலே இணைக்கப்படுகிறார்கள். இதுதான் உண்மையான ஒரு நிறைவான ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்கள், நம்ம இந்த உலக வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை, மிகவும் குறுகிய ஒரு வாழ்க்கை. கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் அனுமதித்திருக்கிற நாட்கள் வரையிலே தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். அதுக்கு பின்பு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் இருக்கிற நாள் வரையிலையும் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் என்னவென்றால், இந்த தூய ஆவியானவராலே நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிற ஒரு நிறைவு, நாம் எல்லோரும் ஒன்றாக சமாதானமாக இருக்கிற ஒரு நிறைவு, நம்முடைய குடும்பங்கள், உறவுகள் எல்லாரும் வேற்று வெறுப்புகளை மறந்து, ஒருவேளை நம்முடைய எல்லா விதமான பிரிவினைகளையும் தாண்டி ஒன்றாக இருப்பது தான் நிறைவான ஆசீர்வாதம். அது ஒன்று தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானது. வேறு எதையும் நம்ம சேர்த்து வச்சாலும் சம்பாதிச்சு வச்சாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த தூய ஆவியானவர் நம்மிடத்திலே கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் வந்தால் எல்லாரும் இணைக்கப்படுகிறார்கள். அவர் வந்தால் எல்லாரும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு அன்பு திருச்சபையின் பிள்ளைகளையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் நிகரில்லாத தூய ஆவியானவருடைய பலத்தினாலே நம்முடைய குடும்பங்களை கட்டுவாராக, நம்முடைய திருச்சபையை கட்டுவாராக, நம்முடைய ஐக்கியங்களை பலப்படுத்துவாராக. இந்த நிறைவை நோக்கி நாம் கடந்து சொல்லுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தூய ஆவியானவரின் இணைப்பில் இணைந்திருங்கள், மீது எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.